ராமதாஸ் அன்புமணி கொள்கைக்காகவா போராடுகிறார்கள் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். கொஞ்சம் மைக்கு ஷார்ட் பண்ணிப்பார். என் குரல் மைக்கு என் மைக்கு வீக்கு. யார் தெரியல, யார் எந்த மைக்கு இருக்கு? விடியாத மைக்கான வச்சுட்டு விடியாத அனைத்து தாய்மார்களுக்கும் இளைஞர்களை சார்ந்த நண்பர்களுக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். பார்த்தியா மைக் செட்டு பாரு, வீணாக போன ஒருத்தன் மைக் செட்டு வச்சுருக்கான் பாரு. இதை பார்த்தா ஒரு மாதிரியாக பேசு, இது மாதிரியாக பேசு. இதுதான் நான் சொல்கிறேன். கட்சி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டம் போட்டு வீணான ஒரு மைக்கை போட்டு வீணாக்கிறது தான் கூட்டம் பேசுது. ஆக இப்போ இந்த மேடையில் இருக்க மட்டும் பதவி இல்லை. நீ மேடை கீழே உட்காந்துருக்கணும், கீழே உட்காந்து தான் மேடைக்கு வரணும். ஆனால் அந்த மேடைக்கு வருவேன் நான் நினைக்க கூட இல்லை. ஆனால் உழைப்பின் பலன் நான் பேச்சாளரும் கிடையாது. ஆக பேச்சை உணர்வுடன் உழைக்கிற காரணத்தால் மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கு இல்லை, பலருக்கு வாய்ப்புகள் பயன்படுத்தி வருகின்றார்கள். அதான் மேடையும் மதிக்கணும், கட்சிக்காரையும் மதிக்கணும். அதாவது உங்களெல்லாம் மதிச்சுன்னு சொல்லப்போனால் நான் கடுமையாக பேசினாலும் உணர்வாக உங்களெல்லாம் நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உழைப்பால் நாங்கள் மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்குது. அதனால் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்காமல் நாங்கள் மதித்து வணங்கி கொண்டு இருக்கின்றோம். நான் வணங்குறாலே இல்லையா? என்ன சொல்ல மாட்டீங்க? ஏசுறாலாம் உரிமை இருந்தால் தான் இப்போ தெரியும். ஆமாம், அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்கிறியா? பரவாயில்ல, நான் அடிக்கலாப்பா. இதை பேசினாலும் இப்போ ஜாக்கிரதையாக பேச வேண்டியது. அவன் செல்ஃபோனில் அடிக்கிறான்னு தெரியல வருவான். அது வேற பயமாக இருக்குது. பேசிட்டு ஏன்டா பேசணும்? இப்போ புயலத்தோட ஏதோ பேசலாம் பேண்டிங்கிறப்ப டியூபியில் ஓடி ஒரு மாதம் ஓடிட்டு இருக்கான். நாங்கள் வார்த்தை சுதந்திரம் பேச முடியலை. ஏன்னா பார்த்தா கண் எங்கே பார்த்தா செல்ஃபோனை வச்சு அதே பாசிட்டிவ் அடங்குது. இப்போ சேகர் பாபுன்னு ஒரு மந்திரி நம்மகிட்ட இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? எப்படி பாரு, சாமியார் மாதிரி. சாமி தான், தாடி தான், காவி வேஷ்டி தான், பட்டை தான், கோசி. கோயில் நடந்து ஐயப்பன் கோயிலை மாதம் வாரம் கோயிலுக்கு போடுறோம். தமிழ்நாட்டிலே கோயில் அனைத்து கும்பாபிஷேகம், எங்கே பார்த்தாலும் கும்பாபிஷேகம். அதுக்கு நிதி அளிக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலத்தை வெளியே வர கலாபடி சிங்காரம் வந்துதான் வெளியில். எந்த கட்சி தலைவர் வந்தாங்களா? ஆனால் கொரோனா காலத்து திமுக தான் ரோட்டில் நின்னா. திமுக பம்பு அங்கே ஐயா சின்ன ஐயா பெரிய ஐயாங்கிறாங்களா, அவங்களாம் வந்தாங்களா? இல்லை, பெரிய வன்னிய சமுதாயத்தினுடைய தலைவர் என்று சொல்லுகின்ற இங்கே டாக்டர் ஐயா அவர்களும் சின்ன ஐயா அவர்கள் கொள்கைக்காக போராடுறாங்களா? இப்போ அவங்களுடைய வெளிச்சம் சாயம் வெளுத்து போச்சு. இல்லை, எதுக்காக போராடுறாங்க? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.